Hello students, welcome you all to the video lecture on chapter number 9 mensuration exercise 9.3 question number 7. Question பாத்தீங்கன்னா if each edge of the cube is doubled how many times will its surface area increase, how many times will its volume increase. So இந்த மாதிரி ஒரு cube இருக்கு. இந்த cubeல வந்து edge அப்படின்றது nothing but a side வந்து நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். So இப்போ இந்த edge வந்து double ஆனா surface area எவ்வளோ increase ஆகுது, வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து எட்ஜ் வந்து இட் இஸ் நத்திங் பட் அ சைட், அதை எப்படி டினோட் பண்ணலாம், ஏ அப்படின்னு டினோட் பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எட்ஜ் ஆஃப் த கியூப் ஹாஸ் பீன் டபுள்டு. எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் டபுள்டு. ஸோ டபுள்டு அப்படின்னா இந்த ஏன்றது நம்ம என்ன பண்ணலாம், 2 into ஏன்னு எழுதலாம். ஏன் இது வந்து டபுள் ஆயிருச்சு. ஸோ எட்ஜ் வந்து ஜென்ரலாகவே ஏன் இருக்கிறது டபுள் ஆயிருச்சுன்னா என்னன்னு மல்டிப்ளை பண்ணோம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். ட்ரிபிள் அப்படின்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கே டபுள் ஆயிருக்கிறதுனால இப்போ எட்ஜ் வந்து 2a அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் வந்து 6a ஸ்கொயர். ஏன்னா ஏன்றது ஒரு சைடு. ஸோ இதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப். ஸோ இதே வந்து நம்மளுக்கு டபுள் ஆயிடுச்சு, எட்ஜ் வந்து டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் whenever it has been doubled, edge has been doubled என்னன்னா 6 into எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம், 2a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா எட்ஜ் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2a the whole square. ஸோ 6 into 2a the whole square எப்படி எழுதலாம், 2 square into a square அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ 2 square is nothing but 2 into 2. 2 into 2 என்ன 4. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 6 into 4 into a square அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்மளுக்கு இந்த 6 into 4 எப்படியும் எழுதலாம், 4 into 6ன்னு எழுதலாம். ஸோ இப்படி ரீரைட் பண்ணுறேன், 6 into 4 4 into 6 into a square. ஸோ அகெயின் 4 into 6 into a square என்ன 6a square. இப்போ ஆல்ரெடி நம்ம சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கியூப் என்ன 6a ஸ்கொயர் தான். ஸோ அப்போ 6a ஸ்கொயர் இன்டூ என்ன வருது 4. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்த வேல்யூ 6a ஸ்கொயர், இது கூட எக்ஸ்ட்ராவா எது மல்டிப்ளை ஆயிருக்கு, 4 மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ அப்போ if edge has been doubled, if edge is doubled, surface area of a cube is increased by 4 times. ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு 4 இருக்கு, கரெக்டா. ஸோ is increased by 4 times. ஸோ இதே மாதிரி வால்யூம் ஆஃப் த கியூப் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் த கியூப் a கியூப். ஸோ இதே வந்து நம்மளுக்கு எட்ஜ் வந்து டபுள்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கியூப் a இருக்கிற இடத்துல என்னன்னு ரிப்ளேஸ் பண்ணோம், 2a அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ணோம். ஏன்னா எட்ஜ் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2a கியூப். ஸோ இது எப்படி எழுதலாம், 2 கியூப் இன்டூ a கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ 2 கியூப் எப்படி எழுதலாம், 2 into 2 into 2 which is nothing but 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இப்போ இது வந்து 8a கியூப். ஸோ ஆல்ரெடி எனக்கு வால்யூம் ஆஃப் த கியூப் என்ன 8. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் என்ன a கியூப். ஸோ இப்போ இந்த a கியூபை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ்ட்ராவா 8ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 8 into a கியூப். அப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ if edge is doubled, if edge is doubled, volume of the cube is increased by 8 times. ஏன்னா 8ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து 8a கியூப் வரும். Volume of the cube is increased by 8 times. Okay. Surface area வந்து 4 times increase ஆயிருக்கு, volume of the cube வந்து 8 times increase ஆயிருக்கு. Thank you. Thanks for watching.